அவ்வளவு இலக்கமா தெரியுது. ஓஹோ ஓஹோ ஆளு வெளியே வந்தோட பேசுற உள்ள வச்சுக்கிட்டு நிப்பாட்றா. என்ன வந்தது விஜிங்கிற? உன் வீட்டு வேலைக்காரியா? ஏடா வெட்டி செவுத்த ஓட்ட போட்டுறாதீங்க. வா கீரை முண்டை ஆளை தள்ளுற வேலை எல்லாம் போட்டு வச்சுக்கிறாத. நல்ல ஆம்பளை என்ன கீரை முண்டை? நல்ல ஆம்பளை தள்ளுடா. என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இருமா அண்ணா தள்ளு தள்ளுடா. இங்கரே நாங்க ஒண்ணு தள்ள தெரியாம இல்ல. சங்கத்துல பாக்கையில விஜயக்கா வணக்கம்க்கா. பணிவு பணிவு. வேன்ல ஏறையில விஜயக்கா வணக்கம். பணிவு. மேடைக்கு வந்தோடனே விஜயக்கா வணக்கம். அப்புறம் இங்க வெளியில வந்தோடனே நீ வச்சிருக்கிற புள்ளைய கூப்பிடுற மாதிரி விஜிங்கிற. ஆமா அந்த பிள்ளை வேற 3 தடவை நெஞ்சில கொடுத்து கையை கொடுத்து தள்ளுதானே. நீ ஒரு தடவை கொடுத்து தள்ளா நம்ம நெஞ்சில. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன், வேகமா தள்ளுவேன். சங்கத்துல நீனே வந்து ரிப்போர்ட் கொடுப்பேன். பாத்ரூம் கட்டிக்கிட்டு தள்ளுனாலும் 5000 தண்டம் கட்ட நானும் இழுச்சா போய் கிடைச்சேன். நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமா கொஞ்சம் வாங்குற காசு அப்படியே கட்ட சொல்லியா? இஞ்சரு சும்மா உனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு ஆம்பளை கை வச்சு தள்ளுற. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ணுடா. விடிகிற வரைக்கும் நான் நிக்கிறேன். பண்ணுடா. இஞ்சரு பண்ணுடா. ஏய் மரியாதையம்மா. சரி பொம்பளை பிள்ளையாச்சு என்ன பண்ணுவ? மத்த டான்ஸ்கார பிள்ளைகிட்ட உன் வெட்டி வசமா பேசு. நான் நிக்கிறேன். பண்ணு. கிரிச்சா கிரிச்சா நம்ம பண்ண முடியாதா? அவனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏய் தம்பி தம்பி அடே வீட்டுக்கு அணில வாலிய போடலாம். இது சமுதாய கேணி. மாட்டிக்கும். மாட்டுக்கிட்டா நம்ம தித்துக்குறோம். அதோட ஆளு காலி. யாரு ஆளை பார்த்து மட்டும் இடம் விட. என்னடா பண்ணுவ? கேணில பேசுடா. கேணில தண்ணி இறக்கறனால கயரை புடிச்சிட்டா தொங்கிட்டாங்க. நீ தொங்கி தொங்கி தான் இப்படி கிடக்கு வெட்டி பயல. ஆளை பார்த்து பீ தின்னி பயல. இந்தரு மாமாக்கார பயல. ஏய் போடா. போடா உள்ள. ஏய் போடா உள்ள போடா. பப்புனே இல்லாம நாடத்தை நான் ஓட்டுவேன்டா. போடா உள்ள. இந்தரு போடா. போடா. என்னடா? என்ன பேசுற? போடா. ஏய் பொம்பளை கிச்சிலி கும்பாடா. வர சொல்றா. போயிட்டு அந்த சூத்துவத்தி பையல வர சொல்லு. நீ யாரு? சூத்துவத்தி பையல இருக்கல்ல மருதமணி. என்கிட்ட ஓட்டலாம். அவன் ஏறி சைடுல குத்து. நல்ல ஆம்பளை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு என் மேல கைய வைக்கிட்டு மருதமணி. இன்னைக்கு உன் குஞ்சு மணியை நான் அறுக்கல. மருதமணி என்னத்துக்கு உன் மேல கைய வைக்கிறேன்? உன் மேல அவன் கையில வைக்க மாட்டேன். தும்முல புடிச்சு தொங்கிக்குவேன். அக்கா ரெஸ்ட் எடுத்து. நீங்க ரெஸ்ட் எடுங்க. பெரிய மாமியா வீட்டுக்கு வந்திருக்கா இல்ல? சேர் போட்டு உட்காந்துக்க. சேரு வா உன் சேரை உடைக்கிறேன். ஏ பேசுடா வாடா ஓடானா என்ன செய்வ? போட்டு குத்துறாடா நூத்து முண்டை. வாடா டேய் மருதமணி எங்கடா இருக்க? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே. மருதமணி டிரைவரும் அவன் கூட வந்து அந்த அப்பர்டிஸும் மரியாதையா எந்திரிச்சு போயிருங்க. எங்கடா வண்டி எங்க கிடக்கு? இது மாதிரி மருதமணி நாராயண நடிகர் வண்டி எங்க கிடக்கு? இது மாதிரி பிரச்சனை நடக்கும்போது வண்டியை ரெடியா நிப்பாட்டி இருக்கான். எடுத்துக்கிட்டு போ சொல்லுங்கற. எடுத்துக்கிட்டு அப்படியே போயிரும். கனி நீனே எந்திரிச்சு மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். மிரட்டாத ஆள என்னடா மிரட்டாத. மிரட்டாத பயந்துற மட்டும் சொல்லாத. கார்த்திக் ராஜா இந்த தொட மருதமணி. இந்த தொட நீ புடிச்சிட்டு பண்ணு வா. ஐயா எனக்கு இந்த தொட தோதா இருக்கு. அக்கா அக்கா என்னடா? இந்தாரே அந்த தொடல யாரு? மருதமணியா? இந்த தொல்ல கார்த்திக் ராஜா. ஏய் அந்த தொல்ல நீனா? ஆமா. அந்த தொல்ல யாரு? மருதமணி. நடுவுல நான் ஒரு மயிர புடுங்குவ. உட்கார்ந்து வாசி. நடுவுல போய் ஒட்டல அடிப்பேன் தம்பி. பீ தின்னி பயலவாடா. இந்த தொட நான் தூக்குனா வர நாயா. அவன் தூக்குனானா அணில் தூக்குன மாதிரி. வரட்டும்டா. இன்னைக்கு வரட்டும் மரம். என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டிக்கு போட்டு என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டிக்கு போட்டு காணிக்கிற போடுறா. என்னம்மா
இன்னைக்கு என்ன உன்னை காத்திருக்கானோ. பார்த்துட்டேன் இடத்த பார்த்தாச்சு. இடம் ஏகப்பட்ட இடம். கல்லு ஊண்டலாம். கல்லு 900 கல்லு வேணும் சார். சார் நீங்க யாரு என்னன்னு தெரியல. இடம் புரோக்கர். ஓஹோ இடம் எதுல சார் கல்லு உண்டெல்லாம் சொன்னீங்க? இடம் 1 ஏக்கர். அப்பா அகலம் கூட எது அகலம் கூடன்னு ஒண்ணும் புரியல. இடம் அகலம் கூட நீளம் கூட. நீங்க அகலம் சொல்றியா வேற எதையே பார்த்துல சொல்ற மாதிரி தெரியுது. கல்லுதான் கொஞ்சம் பெரிய கல்லா பார்த்தா பூரா கரசல் பூமியா இருக்கும் இருக்கு. ஆமாங்க இடம் பார்த்தாச்சு சார். என்னதான் இடம் என்ன இடம் சொல்லி தர. இடம் பார்த்தாச்சு. எந்த இடம் வாங்கி வைக்கிறவே. அப்படியா ஐயா? நம்மகிட்ட ஒரு இடம் இருக்கு. ஐயா திருச்சியில ஒரு கேணி பெரிய கேணி கிடக்கு. அது கேணி மண்ணு மூடணுமே. அது மண்ணு போய் நான் எங்க போய் அல்றது மண்ணு. தலைவா நமக்கு ஒரு 4 பிளாட் வேணும் தலைவா. ஐயா இந்த கேணி எவ்வளவுக்கு போகும்? 4 பிளாட்டா? ஆமா 4 பிளாட். கல்லு இருக்கா? கல்லு இருக்கு தலைவா. ஆனா இடத்த வாங்கலாம். கல்லுத்தையும் கிடைக்காத இருக்கு. அதுக்கு தக்கன கல்லு தமிழ்நாட்டிலே கிடைக்காத இருக்கடா. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நீக்குறக்காரன் சரியா வருவேன். நீக்குறக்காரனை போய் நான் எங்க தேடுறது? அந்த கல்லு பெரிய கல்லா இருக்கு. அப்படியா? ஹலோ உங்ககிட்ட இடம் இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. ஆனா இந்த கேணி சரி. தல்றா யாரா நீ? நம்ம இடத்துக்கு ஒரு புரோக்கர் வந்திருக்காரு. என்ன புரோக்கர்? அந்த ஆளு வந்ததுல இருந்து ஏதாவது இடத்தை பத்தி பேசினாப்ல. ஆல்ரவுண்டுங்க வரட்டும். வந்தோன்னு தள்ளுறான்டா. நான் சும்மாவே சாப்பிடாம வந்துட்டேன். இல்லனாலும் அப்படியே சொல்லிச்சிருவேன். அன்னைக்கு நீ கூப்பிட்ட அன்னைக்கு நான் அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தேன். கீரை முண்டா பின்னாடி மாட்டிருக்கியாது. யாரோடது? அண்ணே கொஞ்சம் முகத்தை பார்த்து பேசுங்க. வேற ஏதாவது பார்த்து பேசுற மாதிரி தெரியுது. அவன் என்ன கேக்குறான் பாரு. என்ன அவன் என்ன கேட்டான்? கால வந்துச்சா? என்னடா கேட்டா? எப்பயில இருந்தவங்க உங்களுக்கு பொண்டாட்டி ஆனாங்க? அது என்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்தானே அன்னைக்கு பொண்டாட்டி ஆயிடுச்சு. என்னது அப்படி நினைக்கிறாங்க ரசிகர்கள். அத்தாச்சி வேணுமா? அவங்க உங்களுக்கு அத்தாச்சி தான் நறுக்கி கட்டிக்கிட்டு ஏறின கீரை முண்டா. மான மரியாதையோட பேசணும் வச்சு. என்னடா ஏறி அடிக்க போறான்னு பார்த்தா கடைசியில் என்ன இறங்கிட்ட? ஏறி அறா லூசு முண்டா போயில. ஒரு பொம்பளை ஏறி அறானா? இந்தர்மா இப்ப சௌரியமா இருக்குமே உங்களுக்கு. என்னாச்சுடா டேய்? என்ன தலைவா? என்னாச்சுடா டேய்? என்னாச்சுடா டேய்? என்னாச்சுடா டேய்? என்னாச்சுடா? உள்ள செல்ல விட்டுட்ட கீரை முண்டா. செல்லு போல போயிடும்போது ஐயோ அதெல்லாம் ஒரு செல்ல பெரிய செல்ல பார்த்து. அப்படி என்னடா? அப்படி தலைவா கண்டு கொண்டே என்னடா குண்டி அடிக்கிற? கண்டு கொண்ட என்னடா கண்டு அத சொல்றா? கண்டு கொண்டா ஒன்னே அடிக்க முடியல. மணி எண்ணில போய் நான் கையை அடிக்கணும். வேற என்னடா கண்டு கொண்டா? அப்படி என்ன கண்ட அத சொல்லு. என்னமே காண முடியல. உள்ள ஒரே கருப்பு கண்ணாடியை போட்டு பாத்தீங்கன்னா கருப்பாத்திர. இப்ப போய் படு. இப்ப போய் படுத்து அவன் நாடா 200 நாடா வாங்கியிருக்கு. நிம்பாட்டுல கருப்பு கண்ணாடி கருப்பா இருக்கு. வெள்ளை கண்ணாடி ஓட்டா அப்பன்னு இப்பன்னு தலைவா. அப்பன்னு இப்பன்னு 4 பேரும் சேர்ந்து தலைவனுக்கு லவ் பண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒன்னால எனக்கு ஆஸ்பத்திரி செலவு 10,000 7,500 ரூபாய். ஆனா போடா பீத்திட்டி பையல. அந்த ஆளு இடுப்புல புடிச்சு இடுப்பு ஒண்ணே அடிக்கிறோம். எண்ணெய் போட்டு அடிச்சிட்டு இருக்க. அவன் ஆளு போட்டாலும் ஒண்ணே ஆகும். அட விதிக்கு அளவு பார்த்துட்டே. விதிக்கு கொண்டையா 2 இருக்கும்போது அத பாரு. அதோட செத்துருவ.
டேய் அண்ணன் என்னமோ சொல்ல வருது சொல்லட்டும்டா. டேய் அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கான். கிருபானந்த வாரியார் சொற்பொழி வாட்டாத கேளுடா நீனு. வெட்டி புண்ணாக்கு. அவன் வந்து பின்பாட்டு இல்ல. டேய் மருதமணி விஜிக்கு கொண்டு ஏத்தறடிடா. ஏத்தறண்டி இருந்தா ஐயோ மருதமணி பையில கடா கக்கா தப்பா தட்டும் என்ன சொல்றேன் அந்த முண்டைக்கு தெரியல. அக்கிசா பக்கிசா நக்கிசா பாயாசா என்னம்மா என்னைய ஏக்கிற என்ன இருமா பொறு மாடுகிட்டு நல்ல ஆம்பளையா இங்க வர சொல்ல. யாருக்கிட்ட மோதுற திருச்சி விச்சுக்கிட்டியா? மொத்த டான்ஸ்கார பிள்ளைங்க உன் சேட்டையை வச்சுக்கணும். ஒடிச்சு போய் ஒடிச்சு சேட்டைய ஐயோ எதை பார்த்த என்னடா நடந்துப்பா? இன்னைக்கு 2 பேரும் நாடத்துக்கு வர மூடுல வந்தீங்களா? என்ன மூடுல வந்தீங்க? ஏறினது வடக்குள்ள இறங்கிட்டேன். ஒரு வட்டம் ஏறிக்கிறேன். விஜய் நிக்கிற ராசாத்தி ராசாத்திங்கிறார். ராசாத்திர பெண்ணை வர்ணிக்கிறாரு. பெண்களை வந்து வர்ணிக்கிறது அது பேர் கிடையாது. பெண்களை கண்ணே பாருங்க ராசாத்தி அடடா அப்படின்னு என்னன்னா சொல்றாங்க. ஆமா கண்ணே வைரா தங்கா வர்ணிங்க வர்ணிங்க பாண்ணே பாண்ணே ராசாத்தி ஒண்ணு காணா அப்பா இருப்பா. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூலா. என்னது கீரை முண்டை அது எங்க இருக்கு உனக்கு? பீத்துணி மாதிரி வச்சுக்கிட்டு காத்தாடி போலாடுது. இந்த பாட கேட்டியா இல்லையா? நான் ஒரு பாட்டு பாடவா? மருதமணி மருதமணி ஓ என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ எனக்கு புள்ள கொடுக்க போற அது மட்டும் தெரிஞ்சு. ஆனா அடிக்கடி அடிச்சுக்கிறாங்க. ஆள் வளர்த்து வச்சிருக்க மருதமணி இந்த பேச்சு மட்டும் பேசக்கூடாது. புதுக்கோட்டை சங்கமா இருக்கட்டும், காரைக்குடி சங்கமா இருக்கட்டும், திருச்சி சங்கமா இருக்கட்டும், மதுரை சங்கமா இருக்கட்டும், திருச்சி விஜய அடிச்சுக்க யாருமே இல்ல. வாசிரா பாப்போம். என்ன எதிர்த்து நிக்க யார் இருக்கா? கிடையவே கிடையாது. தில்லு பத்தியா தலைக்கு எனக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்கு? ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரேன் கார்த்திக் ராஜா. இனிமே நீ மீசையை எடுத்துட்டு பொம்பளை வேஷம் போட்டுக்கலாம். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு நான் ரொம்ப ஆவலா வளர்த்து வச்சிருக்காப்ல. அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு டான்ஸ் தேவையில்லை. என்ன பண்ணீங்க? எங்க அண்ணன் டான்ஸ் நான் பப்புனு. டேய் ஆனா டான்ஸ் தேவையில்லை. ஆனா உன்னோட ரூம்ல படுக்க கூடாது. கார்த்திக் ராஜா அசந்ததும் தூயினா திருச்சி. டேய் எனக்கு ஒரு சந்தேகம் உங்க 2 பேத்து மேலயும். என்னைக்கு நீங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தீங்களோ அப்பயே உங்க கூட ஓரின சேர்க்கை இருக்குன்னு எனக்கு சந்தேகம். அந்த பழக்கம் இல்ல. அப்படிலாம் நினைக்க நாங்க கையடி விளக்கமாறு கட்ட உடம்பு வீணா போயிருண்டா. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே
கில்லாடி. கார்த்திக் ராஜா, இனிமே மருதமணியோட அவங்க வீட்டுக்கு போகாத. இல்லை இல்லை, நீ குறைச்சுக்கிறேன். பார்க்க என்ன பின்னால் என்ன பார்த்த? வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு என்னடா வீட்டுக்கு வந்தா உனக்கு சாப்பாடுல தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துறது. எப்பா இனிமே அசந்து மசந்து கூட உன் ஏரியா பக்கம் வரக்கூடாது நாடகத்துக்கு. நீ நல்லா தூங்குவியா? ஏ மகான ஏ ஆலமரோ ஏ ஆலமரம் ஆலமரம் சட்டை கிழிஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம். என்னாச்சு? அதை புடிச்ச கையில இன்னையில இருந்து திருச்சி வித்துக்கு பேர் மாத்தியாச்சுடா. என்னடா பேரு? திருச்சி வித்து இல்ல, குஞ்சு முடி. ஆமா, குஞ்ச புடிக்கிறாங்க. முகரைய பாரு, முகரைய. முதல்ல ஒன்னைய புடிச்சிட்டு தான் அங்க புடிக்கிறது. பசமுள்ள பாண்டியாரு பசமுள்ள பாண்டியாரு அழகட்டு நல்லா இருக்கடா. டேய் 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 நானும் சரி, டேய், மருதமணி உட்கார வச்சு நம்ம செய்வோம்டா. அக்கா அக்கான்னு நான் டேய் டேய் ஏய் கார்த்திக் ராஜா, மருதமணி உட்கார நம்ம செய்வோம்டா. ஏண்டா நாடகமா கரகாட்ட பாடம் என்னடா நடக்குதுங்க? பாச நான் 2 ரவுண்ட் பண்ணல. ஏய் மருதமணி பார்க்கட்டும்டா. நீ நின்னுக்க, நான் செய்றேன். இல்ல இல்ல, அது நம்ம செட் ஆகாது. எனக்கு செட் ஆகாதுமா. நீ எனக்கு மருதமணி நல்லா இருக்குமா? பாசமுள்ள பாண்டியாரு உனக்கட்டு பாவலரு ஓடா லூசு போயில. நானாத குட்டி வந்து என்னை கொல்ல பாக்குறியா? ஒன்னே நம்பி நான் வந்து என்னடா பக்கத்துல பாம்பு. ஏன்டா லூசு போயில? அவன் நல்ல பையன். அவனை டேய் என்ன அவன் தான் வாய்க்குள்ள கையை விடுவான் வாய்க்குள்ள. நல்ல வேலை பையன். அடிக்கிது குளிரு, அவுதாரி அவுதாரி, துடிக்கிது தளிரு, அவுதாரி அவுதாரி, முல்லை பூசடி கம்பை தேடுது, கம்பை போல உன் அட வாசிச்சு தொலை. உள்ள ஓடுது. பொம்பளைய கட்டி பிடிச்சாதான் உனக்கு வசனம் வருமா? இந்த பாட்டுக்கு தக்கன பாடணும்ல. பெரிய பாடகர்மா. என்ன என்ன பெரிய பாடகர் போட்டு நக்குன பாடகரு? முறைப்படி சங்கீதம் பொம்பளை போய் தொடாம வசனம் பேசுறடா. அது முறைப்படி சங்கீதம் படிச்சாலு. இந்த பாட்டு தக்கன அடிக்குது குளிர்ன்ற பாட்டு தக்கன இது கொடுக்கணும்ல. எது குடுக்குற? அந்த பொசிஷன் ரொமான்ஸ் பண்ணனும். மருதமணி, கட்டி பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, பாடுறது ரொம்ப கஷ்டம். நீ பாடு, நான் ரொமான்ஸ் பண்றேன். எதுக்கு நீ ரொமான்ஸ் பண்ற? நீ பாடு, அப்புறம் சும்மா வெறும் பாட்டா கேட்பாங்க. நீ பாடு, நல்ல ஆம்பளை. அடிக்குது குளிரு தக்க 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 தக்க. ஆ தம்பி, அதுல சக்க சக்கன்னு வருமாங்க. சக்க சக்கன்னு. அம்மா அருளா மணியடா. அண்ணே சரி, இந்த பாட்டுக்கு இப்படி பண்ற, இப்ப ஒரு பாட்டு பண்ற, என்ன பண்றன்னு பாப்போம். நீ எங்கே என் நண்பே? இது சோக பாட்டு, கீரை முண்டை. நீ எங்க என்ன பாட்டு? நின்னு ஊம்பே. அப்படியே பண்ணிட்டாலும் புழு புழுன்னு இருக்குண்டா. என்ன நண்பனே? ஹலோ, நாடத்துல பாடு. நாடத்துல பாடு வா. அங்க போய் பாட்டு எங்க பாட்டுற? சொன்னா தலைவா, இரு தலைவா, ஒரு ஆள் வரேன். சரி, நான் எதுமா குறஞ்சல ஒரு ஆள் வரேன். வெயிட் பண்ணு. யார் வரணும்னா? காவல்துறை அதிகாரி வர்றாங்களா? அண்ணே, ஆள் வருதா? வேகமா வாங்க, பணத்தை தாங்க, வீட்டுக்கு போவ. நாடத்துல பாட்டுங்க. அதை பத்தி எங்களுக்கு காசு பேசணும், காசு மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு. இங்க விட, அங்கிட்டு வாப்பா. இங்க இருந்து கூப்பிடு. சைலண்டா தெரியாது. அங்க தெரியாது. யாரும் என்ன நுப்பட்ட முடியாது. நீங்க வாங்க.
உண்மையிலேயே ஒரு திருவிழா கொண்டாடுறது ஒரு பெரிய காரியம். எத்தனை ஊர் மக்கள் வந்திருக்கானே. என்ன சொல்றாங்க பாபு? ஒரு திருவிழா நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நிப்பாட்டுறது யார் வேணாலும் நிப்பாட்டி விடலாம், சும்மா ஒன்றுக்கு ஆகாத ஒரு நொண்டி கூட நிப்பாட்டி விடலாம். எத்தனை ஊர் மக்கள் எங்கெங்க இருந்து வந்திருக்கு, எவ்வளோ கூட்டம் இருக்கு. அத்தனை மக்களும் போய் சொல்லணும், இந்த மாதிரி அந்த ஊருக்கு போனோம்யா, நாடகத்தை நிப்பாட சொன்னாயா அப்படின்னு சொல்லணும். என்ன ஒரு இது ஒரு பெரிய கெடிக்காரத்தனமாக்கும். சரி, நல்லா ஆடுறீங்க. பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய பாக்கணும். ஆனா எப்படி சரியான ஆளா இருக்கா அவரு. ஆடுறோம்னு அப்படி எட்டி எட்டி பாக்குற எதுவும் தெரியல. ரணகலத்திலயும் உங்களுக்கு கிளுகிழுப்பு கேக்குது பாரு. இல்ல இல்ல, நான் பாத்துருந்துருக்காரு. நீ ஆடுற ஏதோ ரசிச்சுக்கிட்டு ஆடுறாங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் கிருணி வைப்பா. கெயின் கைனா கைனா செயினா ஏதாவது பிடிச்சி திரு, அப்படியே சேர்த்து ஊம்பர் வை. ஊப்பர் ஊப்பர்ரா ஊப்பரு ஊப்பரா? பாக்கு வெத்தல மாத்தணும். இறங்குடா டேய் மணிகண்டா அண்ணே இறங்கு. செல்வா இறங்குடா அண்ணே. நான் ஒரு ஆள் என்ன பார்த்தா அப்புறம் கூப்பிடுறியா? இறங்குடா. கார்த்திக் ராஜா உன்னை நம்பி தானடா வந்தேன். இருமா இறங்குடா. இருடா, இன்னும் இறங்கலடா. கனி இறங்க சொல்லு கனி. நீ இறங்குடா. நான் இறங்கணும்னா இறங்கிடுவேன்டா. கனி இறங்க சொல்லு. 1.5 நிமிஷம் ஆகும். இறங்குடா. மருதமணி பையன் தேவையா? யானை போய் எலி சோழி வந்த கதையா தேவையா? தம்பி, அது கருத இருக்கிற மிஷின் இல்ல. எதிரா அண்ணே ஏன்னா அதுக்குள்ள இறங்கிட்ட. சிங்கிடா சிங்கி அடியா. சிங்கினா சிங்கி அடி, இல்லைனா கையடி. டேய் மருதமணி வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். ஏய் நான் சொல்றா, சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. ஏய் அடுத்து எப்ப பாடுவ? சிங்கினா சிங்கி அடி, சிங்கி அடியா. என்னது? இல்லைனா பெட்டிக்காரன் தானே, வாங்கி பாட மாட்டியா? இதெல்லாமா பாட முடியும்? ஆண்டா அதெல்லாம் வரணும்ல. அங்க வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு. 5 ரூபாய்ப்பா. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு. நீ வரும். நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. பாடுறான். திஸ் இஸ் லவ். அங்க அப்படி நில்லு மருதமணி, அங்க இடம் இருக்கு போ. காதல். திசிஜி லவ்ண்டா, அந்த பையன் உங்களை விரும்புறார். அப்படியா? விரும்புறாரா? ஆமா. தொட்டு தான் பேசுவேன். தும் தம்பி, இந்த மாடு காலைக்கு தெரியுது தம்பி. நீ நாளைக்கு கோயில் மாலை விட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு. உன்னை நம்ப முடியல. தொடலைன்னா நாளைக்கு பேச்சே வராது. பேசி தொலை கீரை ஐயோ, முண்டை. மாலை விட்டா திடீர்னு கலட்டி விடுவேன். ஐயோ நம்ப முடியாது. இதுல முகத்தை பார்த்து பேசு. அது தம்பி சமையல் வேலை பார்க்கறாள். எது வந்தாலும் ஊர்கா தும் சே பியர் கத்தே. என்ன சொல்றப்ல? என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 தடவையா? சடார் மடார். அப்படின்னா
சொல்றாரு தெரியுமா? காங்கிரட் போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஐயோ சிங்கிலி மங்கிலி என்னடா சிங்கிலி மங்கிலி சிங்கிலி மங்கலின்னா அண்ணே நீ போயிருங்க. டேய் சொல்றா போ நீ. டேய் சும்மா சொல்லு. மாதிரி ஏதாவது பேசு. அப்படி என்ன சங்கடப்படுற மாதிரி சொல்லிட்டான்? அண்ணா அப்படி என்னண்ணே சொன்னாங்க? அவன் சொல்றியா? என்னண்ணே சொன்னா? ஐயோ என்னையா சொன்னா? ஏன்னா மருதமணி ஏய் சும்மா சொல்லியா? சந்தோஷமா இருக்கீங்க. உங்க மனதை நான் கெடுக்க விரும்பல. ஏங்க இனிமே தான் நீங்க கெடுக்கணுமா? உங்களுக்கு என்ன நீங்க எல்லாம் வந்தாலே போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எதை சொல்ற? இல்ல நாடகத்துக்கு வந்தாலே போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடு என்னடா? அவன் சொல்றியா? ஆ உங்களால முடியல நோத்தால அடங்கு. தலை வாடா. நாடகத்துக்கு வந்த கொடுமைக்கு என்ன பேசுறமே எங்க அம்மாவையும் பேசுறீங்களா? ஏடா டேய் கார்த்திக் ராஜா. இருமா சங்கிலி மங்கலின்னு அப்படி அர்த்தமாக்கு. டேய் நான் சங்கிலி அடை வச்சோம்னு சொல்ல வந்தேன்டா. ஐயோ இதான் புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? ஏற கட்டிட்டு உழுவுமான்னு கேக்குறியா? ஏற கட்டிக்கிட்டா இல்ல மழை வந்தா உழுவுமா? ஓஹோ கிளப்பு டுலுப்பு. ஜெய் குப்பை எடுத்து செதற சொல்றாரு. குப்பை எடுத்து செதறி உழுவ சொல்றாரு. ஓஹோ சரி கர்மா குர்மா. இப்ப என்ன சொன்னேன் தெரியுமா? கர்மா குருமா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. போட்டான்னு வச்சுக்கோ. ஏதோ சொல்ல போறேன் நினைக்கிறேன். சல் புல் என்னடா சொல்றா? என்னமோ நீ கேட்க கூடாத கெட்ட மருத நீ மாட்டேங்கறாப்ல. என்ன மருத நான் இருக்கேன். டேய் நான் இருக்கேன். சொல்றா. நான் வெள்ளிக்கிழமை மாலை ஓட போறேன். மாலை ஓடுறதுக்கு இதுக்கு என்னடா? 2 நாள் இருக்கு புதன் வியாழன். எங்க ஊர்ல முளைப்பாரு. டேய் முளைப்பாரு இருந்தா இதுக்கு என்ன சொல்லு? ஆனா சொல்றா. ஐயோ நான் எங்க ஊர்ல நான் தான் காப்பு கட்டணும். அட சொல்றா. காப்பு கட்டு என்னன்னு சொல்றா? வேணாம். ஏய் அந்த சல் புல்னா என்ன அது? அவனால முன்னாடி என்னைய உங்கள்கிட்ட அனுப்பிடுறானா? தலைவா தம்பி அதுல இருக்காக்க உங்களை அனுப்பிடுறோம். இல்லையா? நீ நான் நினைச்சுக்கிறது அவனை அனுப்பிவிட்டுருவேன் அப்படின்னு. கிரா மரா. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? என்னது? அந்த சார ஓட்டைய கூட அடைக்க சொல்றாரு. அடைச்சிட்டு அதோட செத்துறேங்கற. ஏமா அப்படி சொல்ற? அப்படி சொல்ல அந்த வார்த்தை மட்டும் சொல்லவே கூடாது. இருந்தாத்தான் நாங்க ஏறி அடிக்க முடியும். வெள்ளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. பரவாயில்ல அது மாதிரி பிரச்சனை வரல விளக்கு மாத்தாடி விழுகும். ரசிகர் பூரா என்ன விருப்பம் தெரியுமா? என்ன? விஜய் வந்தா மருதமணி எப்படி ஏறுறான்னு ஒரு அவங்க ஆமா ரசிகர்கள் சொன்னாங்க உங்ககிட்ட. அம்மா அவங்க சொல்றாங்களோ இல்ல ஏறினாத்தான் எங்களுக்கு ஏன் மத்த டான்சர்ல இப்படி செய்ய வேண்டியதானே? உங்களுக்கு குலக்கேசம் மாட்டி விட்டுறாங்க. இந்த மேடை கேட்கணும் இங்க வா. அது என்ன மத்த டான்ஸ் வந்தா பக்கத்துல போக மாட்டேங்கிற கனி. யூடியூப்ல நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க கோமல ரசிகன் தானே? அதென்ன திருச்சி விஜய் மண்டபம் இடுப்புல ஏறுறாப்ல கொண்டைய பிடிக்கிறாப்ல இதை பிடிக்க. அம்மா இது வண்டி லோடு வண்டி. மத்த ஊர பனைமரம் புடிச்சு ஏறதுக்கு ஒண்ணும் தோதில்ல. இதுல எல்லாமே இருக்கு செட்டா. இது வேப்ப மரம் மாதிரி கொப்பு கொலைமாக்கிட்டாலும் புடிச்சு ஏறலாம்ல. மருதமணி உன் ஆயுசு இதுல முடியணும்னு இருக்குதாட்டுக்கு பாத்துக்கா. ஏமா ராஜாதான முடிய போகுது. காதல் பண்ணிடுவோமா? ஒரு ஹிந்தி. ஹிந்தியா? ஐயோ ஹிந்தி சொல்லித்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது. யா கூட தான் இருக்க ஹிந்தின்ற. ஏய் நீ போயிடல ரூம்ல படுத்துக்கிட்டே நான் இது பண்ணுவேன். படுத்துக்கிட்டே. ஏய் கார்த்திக் ராஜா எனக்கு ஹிந்தி சொல்லித்தாடா. டேய் படுத்துக்கிட்டே படிப்பாரா? அதுவும் படுத்துக்கிட்டு தானா? நாளைக்கு வர்றியா நம்ம 3 பேரும் அப்படியே சொல்லிச்சிருவீங்க. நான் வர்றேன். நீங்க போங்க நான் ஒத்து வர மாட்டேன். தானே? கார்த்திக் ராஜா ஏன்னா கை கால் முடியலண்ணே. அரம்ப புடிச்சு இழுத்துறீங்க. சொல்லுங்க ஹிந்தி சொல்லி கொடுங்க. ஒரு நாள் வாயை பிடிச்சி இழுத்துக்கிடுச்சுண்ணே. யாருக்கிட்டடா? இப்படி இழுத்துட்டேன். அவன் மீசைய பாரு. ஏக் ஏக் ஏக்கிட்ட என்னன்னு தெரியுமா? முட்டை முட்டை. ஐயோ அது எக்குமா? ஐயோ ஏக்கிண்டா ஒரு வரல விட சொல்றியா? அவ்வளவுதானா? என்னைக்கு தோ தோக்குனா 2 விரல். சரி ஏய் தீன் அதுக்கெல்லாம் அது அசர்றாளா? ஏதாவது அதற மாதிரி ஆளுட்டு சொன்னேன்டா. 3 சார் 4 அட போங்கடா. 5 5 அடி அத்தி. சரிம்மா உங்களை காதல் பண்ணலாம் இருக்கேன். காதல் எப்படி தெரியுமா? பெரிய கர்நாடிக் சிங்கர் அப்படியே சுதிய புடிச்சு பாடுவாரு. எப்பதான்டா பாடு? உங்குயில ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணா. பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில படிச்சே நீ நின்னு பாரு. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேடு ஆசையில நாம் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால
கவிங்க நானு தந்தாரே பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்சம் செய்யல படிச்சு நீ நின்னு பாரு. எள்ளு குரு பல்லழகி இழந்த போல நிறத்தலகி கல்லுப்பான சிரிப்பழகி வந்த மாதிரி இழந்த போல சிவப்ப இது எள்ளு பூ கண்ணழகி பெல்லா போல சிவப்பழகி பார்த்து ரசிச்சாளுக்கு தெரியுது கீரை முன்ன எள்ளு பூ பல்லழகி புலாப்பன சிவப்பழகி அண்டிமை முடியலகி. எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழ்லையே வார்த்தையிலே எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழ்லையே வார்த்தையிலே கத்து கூட்டி கவிஞர் தானே கண்டுக்காத கஸ்தூரி மாணி கத்து கூட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மாணி பூங்குயில பூமயில எக்கடா வச்சு குளுக்குறிய நல்லா கிழிச்சு எடுத்தாரு ஐயா நீங்க குழும்புறது எதை கிளம்புறது என்ன வருது எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை கத்து கூட்டி கவிஞன் தானே காத கஸ்தூரி அண்ணே அண்ணே ஒரு வாரமா குண்டி அரைச்சு இப்பதான் சரியா இருக்கு. ஏமா 130 உங்களுக்கு சைஸ் உனக்கு என்ன சைஸ் அதுதான் அங்கய்யா 120. என்ன அது எப்படின்னா உனக்கு தெரியும் வாங்கி கொடுக்கறதே மருதமணி தான். அண்ணே எனக்கு இது வேணும்னே எனக்கு அது வேணும். பொட்டு வச்ச வட்ட நிலா போனதன்னே வீதி உலா படவடக்கு கோவில் பரம்பரைக்கு ஏத்தவளா நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சு குழி ஓரத்தில இடம் புடிச்சு காத்திருக்கேன் பட்டு சேல நீ கட்டி முருகா இந்த சீனு வாங்கி 3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தான் சாமி போனேன். இத்தனை நாள முருகன் தெரியலப்பா பார்க்க மாட்டாயில. பொட்டு வச்ச வட்டனிலா போனதன வீதி உலா படவடக்கு கோவில் பூரா பொட்டு வச்ச வட்டனிலா போனதன வீதி உலா படவடக்கு கோவில் பூரா எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேய வார்த்தை இல்லை கத்து குட்டி கவிஞன் தானே அந்த காது இல்ல இந்த ஏடிஎம்ல கார்டு சொல்ற பாக்குறேன். சகல ஏடிஎம் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்றது? ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன ஊத்தணும்? பொட்டு வச்ச வட்டலிலா போனதல்ல வீதி உலா படவடக்கு கோவில் பூராய பரம்பரைக்கு ஏத்தவளா நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சு குழி ஓரத்தில எந்த பட்டு சேல நீ கட்டி மனவரைக்கு வாடி உள்ள மாமைக்கு அரைச்சம்பதுக்க 5 கோடி நாங்க குடிய கெடுத்தேட்டான்டா. சத்தம் போடாதீங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே முடிஞ்சானே உனக்கு இடைஞ்சல் கண்ணன் இப்படி சத்தம் கட்டாத்தே ஆளு வருவாங்களாம். வா இதே பறிவுறுத்த மாதிரியே இருப்ப. வா என்னையா யோசிக்கிற? வந்து தொலை மருதமணி வாங்க. மருதமணி வாங்க. நீ இறங்கின வந்து 5 உரக்க நீ மருதமணி நான் தான் இருக்கேன்ல. பொட்டு வச்ச வட்டனிலா எத்தனை போட்டோம் போனதல்ல வீதி உலா படவடக்கு கோவில் பூராயே பரம்பரைக்கு ஏத்தவளா நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சு குழி ஓரத்திலே எந்த தேதி நின்றருவ இடம் புடிச்சு காத்திருக்க பட்டு சேல நீ கட்டி மனவரைக்கு வாடி புள்ள பட்டு சேல நீ கட்டி மனவரை
பாசம் மதிக்க மஞ்சு கொடி தாரமுன்னே மைக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தா ஹலோ 1 2 3 ஹலோ மைக் சைஸ பாக்குறியே தலைவா அதெல்லாம் எங்கிறத தலைவா ஏமா என் காதல சொல்லிட்டேன் போடுங்க உங்க காதல சொல்லுங்க அண்ணே மகாராணி கவரிங்ஸ் அறந்தாங்கி அன்புலகம் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமையை பற்றிக்கிறார்கள். மகாராணி கவரிங் அறந்தாங்கி அன்புடன் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்த மகாராணி கவரிங் அறந்தாங்கி அன்புடன் சார்ந்த நன்றியை நிகழ்ந்த வணக்கம். உனக்கு மட்டும் இல்ல மேடையில 3 பேர் நின்னோம்னா 3 பேருக்கு சேர்த்து தான். ஆமா ரூம்ல இருந்தாலும் அதுக்கு மேல ஜாஸ்தி ஆகும். அப்ப நாங்க 4 பேர் தெருவுல திரியணுமா? ஹலோ என்னுடைய காதல் 100 வருஷம் இந்த மருதமணி கார்த்திக் ராஜா விஜய் பேரு விளங்க எங்கும் வாழணும். 100 வருஷம் நம்ம கார்த்திக் ராஜா மருதமணி விஜய் பேரு விளங்க எங்கும் வாழணும். சொல்ல பண்ணத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். மொட்டு கொண்டு பக்கத்திலே நிக்கையிலே ஒரு வருஷம் நம்ம பக்க மேல மைக் செட்டு பேரு விளங்க வாழணும். புருஷன் கொஞ்சாதி பொருத்தம் வேணும் பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தோணும். மனசை எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வாழி உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி கிடைச்சா உடறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசம் இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாம் இருந்தாலும் ஒரு வருஷம் நம்ம கனியத்தா என்னைக்கும் பேரு விளங்க இங்கு வாழணும். ஒரு வருஷம் நம்ம கார்த்திக் ராஜா மருதமணி பேரு விளங்க எங்கு வாழணும்.